செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் G4i செய்திகள். சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாக்குமாக. இது ஒரு நல்ல நிகழ்வு. இன்று இந்தியாவிற்கு என்ன தேவையோ அதை மையப்படுத்தி இந்த காங்கிரஸ் இயக்கம் ஒரு சமூக நல்லிணக்க இஃப்தாரை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களே, கார்மேக கண்ணன் அவர்களே, பிலிப் அவர்களே, நமது சுவாமிமலையில் இருந்து வருகை தந்திருக்கும் அருமை சகோதரர் பேராசிரியர் ராமலிங்கம் சபதி அவர்களே, துரை அவர்களே, கிரேஷ் அவர்களே, நமது காங்கிரஸ் கட்சியின் வட்டார தலைவர்கள் அருமை சகோதரர் கண்ணன் அவர்களே, திரிகான சம்பந்தம் அவர்களே, தமிழ்ச்செல்வன் அவர்களே, திருநாவுக்கரசர் அவர்களே, நமது அருமை சகோதரர் குடந்தை மாநகர நிர்வாகி தர்பார் சாதிக் அவர்களே, அமைப்பு சார தொழிலாளர் அணியின் தலைவர் முருகன் அவர்களே, மகளிர் அணியில் இருந்து வருகை புரிந்திருக்கும் சகோதரி சித்ரா அவர்களே, அறிவுமணி அவர்களே, தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவரும் இந்நாள் மாவட்ட நிர்வாகியுமான அருமை சகோதரர் VNK செந்தில்நாதன் அவர்களே, நமது அருண் சுபாஷ் அவர்களே, ஐயம்பேட்டை மற்றும் தகராவல்லி காங்கிரஸ் நிர்வாகிகளே, ஜமாத் பேரியக்க தோழர்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கு இந்த இனிய நாளிலே, இந்த இனிய நேரத்திலே, இந்த நோன்பு காலத்திலே உங்களை சந்தித்து உரையாடுவதிலே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ஆகிய நான் பெருமை கொள்கிறேன். அருமை தோழர்களே, நீங்கள் காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலே இருக்கும் வரை உங்களை யாரும் அசைக்க முடியாது என்ற ஒற்றை நம்பிக்கையை நான் உங்களிடையே விளக்கிறேன். எங்களை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களை, தொண்டர்களை தாண்டிதான் உங்களை வந்தடைய முடியும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு என்றைக்குமே உறுதுணையாகவும், உங்களுடைய சகோதரனாகவும், என்றைக்குமே உங்கள் பாதுகாவலனாகவும் தமிழகத்திலேயும் சரி, இந்தியாவிலேயும் சரி விளங்கும். இன்று நான் ஆளும் இந்தியாவை ஆளும் ஒரு கட்சியை பற்றி பெயரை குறிப்பிட நான் விரும்பவில்லை. இன்று சமூக நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும் ஒரு பாதக செயலை செய்து கொண்டிருக்கிறது. அருமை நண்பர்களே, நமது ராகுல் காந்தி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சென்று நமக்காகவும் உங்களுக்காகவும் போராடி வருகிறார். இந்த மத நல்லிணக்கத்தை காப்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டு வருகிறார். அவரது வழியிலேயே நாங்களும் சென்று கொண்டிருக்கிறோம், நீங்களும் சென்று கொண்டிருக்கிறீர்கள். நான் ஒன்றை இந்த நேரத்திலே உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகிறேன். இஸ்லாமிய தோழர்களே, என்னுடைய சகோதரர்களை, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி காலம் உள்ளவரை உங்களுக்கு துணை நண்பனாக இருக்கும், தோழனாக இருக்கும், உறவினராக இருக்கும், உங்களை பாதுகாவலனாக இருக்கும். எனவே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை நமது பெரும்பான்மையினர் மட்டுமல்ல, பெரும்பான்மையினரும் ஆதரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஒருவரை மட்டும் நாம் சார்ந்திருக்கவில்லை. அது பெரும்பான்மையான இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, சீக்கியர்களாக இருந்தாலும் சரி, எம்மதமாக இருந்தாலும் எல்லா மதமும் எல்லா இறைவனும் ஒரே கொள்கையை கொண்டு சமூக நல்லிணக்கத்திலே இந்தியா செல்ல வேண்டும். சமுதாய நல்லிணக்க நாடாக இந்தியா செயல்பட வேண்டும். சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, விளங்கியோ விளங்காமலோ செய்த அத்தனை
பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யார் கொடுத்ததற்கு யாரெல்லாம் உயிருக்கும் உடமைக்கும் நீயே பாதுகாவலனாக இருந்து அவர்கள் எப்படிங்கிறது வளர்ந்த முகத்தோடு சென்றார்களோ அதே போன்று மீண்டும் எங்களை வந்து அடைவதற்கு நீ பாக்கியம் செய்திருப்பே, கிருபை செய்திருப்பே. யாரெல்லாம் அவர்களுக்கு பலமான வாழ்க்கையை கொடுத்திருப்பே, எங்களுடைய வாழ்வாதாரத்தில் நீ மேன்மையாக்கி கூடியிருப்பே, எல்லா வகையிலும் பரக்கத்தான வாழ்க்கையை கொடுத்திருப்பே. நீ எப்படி நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அப்படிப்பட்ட உண்மையான அடியார்களாக உண்மையான நேசர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பே. நாங்கள் இபாதத் செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாம் நீ அங்கீகரிக்கக்கூடிய இபாதத்தாக இருக்கிறோம் என்பதே எங்களுடைய அத்துணை தொழுகை